வணக்கம். புதிய கல்விக் கொள்கையை கண்டு தமிழகம் அஞ்சுவது ஏன்? அந்த அச்சத்தில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கிறோம். வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம். புதிய கல்விக் கொள்கையில் சமஸ்கிருதம் திணிக்கப்படாது என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மை நிலை என்ன? புதிய கல்விக் கொள்கையின் வரையறையில் பக்கம் 128 சரத்து 22.15 என்ன இருக்கிறது என்றால், சமஸ்கிருதம் அதன் கலை பாங்குகள் மற்றும் பாடங்கள் ஊடே பரந்துபட்ட தனிச்சிறப்பான பங்களிப்புகள், இலக்கியம் அதன் பண்பாட்டு தனிச்சிறப்பு, அறிவியல் இயல்பு காரணமாக சமஸ்கிருத பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் என ஒற்றை நீரோட்ட வரையறைக்குள்ளிருப்பதை விட சமஸ்கிருதம் மும்மொழி வாய்ப்பாட்டு மொழி தெரிவுரிமைகளில் ஒன்றாக பள்ளிகளிலும் உயர் கல்வியிலும் ஆற்றல் மிகு முன்னளிப்புடன் முதன்மை நீரோட்டமாக இருக்கும். அது தனித்த நிலையில் கற்பிக்கப்படாமல் கணிதம், வானியல், மெய்யியல், மொழியியல், நாடகவியல், யோகம் போன்ற பிற சமகால மற்றும் தொடர்புடைய பாடங்களுடன் இணைக்கப்பட்டு ஆர்வமும் புத்தாக்கமான வழிகளில் கற்பிக்கப்படும். சமஸ்கிருத திணிப்பு எங்கள் நோக்கமல்ல. மும்மொழி வாய்ப்பாட்டில் ஒரு தெரிவுரிமையாக மாணவர்களின் பொருட்டு முக்கிய வளப்படுத்தும் ஒரு தெரிவுரிமையாக பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி எல்லா நிலைகளிலும் வழங்கப்படும். சமஸ்கிருத அறிவு, அமைப்பு முறையின் பயன்பாடும் குறிப்பாக ஒலியியலும் உச்சரிப்பும் உள்ளடங்கிய ஆர்வமும் பட்டறிவும் சமகால தொடர்பும் கொண்டிருக்கிற வழிகளில் கற்பிக்கப்படும். புதிய கல்விக் கொள்கை அறிவியலை வளர்க்கும் என்று ஒன்றிய அரசு கூறுகிறது. பக்கம் 35 பஞ்சதந்திரம், ஜாதகம், இதோபதேசம் மற்றும் வேடிக்கை கட்டுக்கதைகள் ஆகியவற்றின் மூலக்கதைகளையும் இந்திய மரபிலிருந்து உயிர்ப்பூட்டும் கதைகளையும் உலக இலக்கியத்தின் மீது அவற்றின் செல்வாக்கையும் பற்றி படிக்கிற மற்றும் கற்கின்ற வாய்ப்பை குழந்தைகள் பெற்றிருப்பார்கள். இந்திய அரசமைப்பிலிருந்து எடுகுறிப்புகள் எல்லா மாணவர்களுக்கும் இன்றியமையாத வாசிப்பு என கருதப்படும். புதிய கல்விக் கொள்கையில் குலக்கல்வி கட்டாயம் கொண்டு வர மாட்டோம் என்று ஒன்றிய அரசு கூறுகிறது. உண்மை நிலை என்ன? பக்கம் 33 என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்றால், மாணவர் ஒவ்வொருவரும் 6 முதல் 8ஆம் வகுப்புகளின் போது ஒரு வேடிக்கை பாடப்பிரிவை மேற்கொள்வார்கள். அது தச்சு வேலை, மின்வேலை, உலோக வேலை, தோட்ட வேலை, மட்பாண்டம் செய்தல் முதலியவை போன்ற முக்கிய செய்தொழில் கைவினைகளின் மாதிரியின் விவர அளவையும் நேரடியான பட்டறிவையும் கொடுக்கிறது. மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களால் தீர்மானிக்கப்பட்டவாறும் உள்ளூர் செய்திறன் தேவைகளால் திட்டமிடப்பட்டவாறும் 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கான நடைமுறை அடிப்படையிலான பாடத்திட்டம் தேசிய பள்ளிக்கல்வி பாடத்திட்ட சட்டகம் 2020-21 உருவாக்குகையில் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமத்தால் உரியவாறு வடிவமைக்கப்படும். 10 நாட்கள் புத்தகப்பை இல்லாத ஒரு கால அளவுக்கு மாணவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு 6 முதல் 8ஆம் வகுப்புகளின் போது தச்சர்கள், தோட்டக்காரர்கள், குயவர்கள், கலைஞர்கள் முதலில் போன்ற உள்ளூர் செய்தொழில் வல்லுநர்களும் உள்ளுரையும் நிலையில் பங்கேற்பார்கள். இப்படி நாங்கள் ஹிந்தியை திணிக்க மாட்டோம், சமஸ்கிருதத்தை திணிக்க மாட்டோம், குலக்கல்வியை கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே நியூ எஜுகேஷன் பாலிசியில் இவை அத்தனையும் இருக்கின்றது. இன்னும் பல விரிவான செய்திகள் உள்ளடங்கி இருக்கின்றன. எனது வேண்டுகோள் எல்லாம் ஒவ்வொரு தமிழரும் இந்த புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக படியுங்கள். இது நமது குழந்தைகளின் எதிர்காலத்தை கண்டிப்பாக பாதிக்கும். புதிய கல்விக் கொள்கையின் அறிக்கையை டவுன்லோட் செய்ய அந்த லிங்கை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.